வணக்கம் டார்மீஸ், நான் உங்களுடைய பிளாக். இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது மருமை சிட்டி மம்மா எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. அண்டு கஷ்டம் வந்தால் தயவு செஞ்சு எனக்கு தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடாதீங்க, ஓகேவா? எதுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ சொல்யூஷனை தேடுங்க, அதுக்குன்னு இதுதான் முடிவுன்னு நினச்சிடாதீங்க. அண்டு ஐயோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்சைடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போம்னா, நீங்களும் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பீங்க. ஸோ இப்படி டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கும் போது நம்ம பாய்ஸ் உங்க கிட்ட வருவாங்க. ஆனால் நீங்கள் நம்ம பாய்ஸை பார்த்து பயந்துகிட்டே தான் இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 1 month வரைக்குமே. அவங்க வந்தாலே உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகவே தான் இருக்கும். படப்படப்படன்னு அடிச்சுக்கும். அவங்க உங்களை அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸை பக்கத்துலேயே விட மாட்டீங்க. ஈவன் ஆரம் உங்கள் மாமா உங்கள் அத்தையை தவிர வேறு யாரையுமே நீங்கள் விட மாட்டீங்க. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கும். தென் ஆரம் வந்துட்டு உங்களை காலேஜ் ஜாயின் பண்ணால் கொஞ்சமே இவளோட மூடு வந்து டைவர்ட் ஆகும். ஸோ இவ வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை காலேஜுக்குமே சேர்த்துட்ருப்பார். உங்களோட டாக்டர் இதுக்கு இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே சேர்த்து விட்டுருப்பாரு. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிருப்பீங்க. நார்மலாகவே ஆகிடுவீங்க. முன்னே இருந்த மாதிரி நீங்களும் ஆகிடுவீங்க. ஆனால் இன்னுமே வந்துட்டு உங்கள் மனசு நம்ம மிச்சம் இருக்க 6 பாய்ஸையும் வந்துட்டு ஏற்றுக்காது. அது ஏன்னே உங்களுக்கு தெரியல. ஸோ ஆரம் கூட வந்துட்டு நீங்கள் நைட் வாக் போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ 2 பேருமே போகும்போது தெரியாத்தனமாக ஒருத்த மேலே மோதிருப்பீங்க. அவனா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்திருப்பான். அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்பவே பேடாக பிஹேவ் பண்ணுவான். அண்டு கேட்டதுக்கு நான் வந்து உன்னோட கிளாஸ் தாண்டி உன்னை பார்த்துட்டே இருப்பான், நீ பார்க்கவே மாட்டேன், போய் இவனையாடி நீ கல்யாணம் பண்ணுவ, அது 7 பேரை கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக பேசியிருப்பான். நீங்களாம் பல்லார்னு ஒரு அரசுமா செவிலே பிஞ்சிட்டு போகிற அளவுக்கு விட்டுருப்பீங்க. ஆரம் ஷாக்காக பார்த்துருப்பாரு. ஸோ அதோட விட்டுருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 13. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. ஆரமாக பார்க்குறாரு. என்னடா இவ இப்படி அடிக்கிறாங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அந்த பர்சனும் குறைஞ்ச மாதிரி தெரியல. திடீர்னு வந்துட்டு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து உங்கள் மேலே அடிக்கிறான். அது வந்து கொஞ்சம் நாளாக மொத்தமாக இருக்க பிளாஸ்டிக் ஆடுறது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளி போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இது பார், இன்னொரு தடவை என் கிட்ட மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கிட்டேது இந்த மாதிரி தப்பாக பேசின நீ உயிரோடவே இருக்க மாட்டடா, நாக்க மட்டும் இல்லை கீழே இருக்கிறதையும் சேர்த்து அறுத்துருவேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வாமாம்மா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆறாம கூட கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஆறாமல் வந்து ஷாக்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு இருந்துட்டு 11 நிமிஷம் இல்லை, என்னம்மாம்மா என்னடி பண்ணுற, அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற, உனக்கு சண்டை போடலாம் தெரியுமா? அவன் நல்லாவே தெரியும். என்னை பற்றி தப்பாக பேசினா நான் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? ஒன்று அடித்தா அவன் திருப்பி அடிப்பான்னு எனக்கு தெரியும். உன் மேலே காயப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் மாமா. உன் மேலே ஒரு பொண்ணோட கை மட்டும் இல்லை, ஒரு பையனோட கை கூட படக்கூடாது மாமா. அதாவது உங்கள் மேலே, என் புருஷனுங்க மேலே யார் கையும் பட விட மாட்டேன் மாமா. வயனப்போ அவங்க 6 பேரையும் பிடிக்கும் மாமா. ஆனால் ஏனோ தெரில, மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. 6 பேரையும் ஒரு மாதிரி பயத்தோடு தான் மாமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் எதுக்கு அந்த பயம் எனக்குள்ளே வருது, ஏன் வருது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க 6 பேரையும் பிடிச்சிருக்கு, அது மட்டும் தெரியுது. ஆனால் எதுக்காக நான் பயப்படுறேன்னு இன்னும் எனக்கு தெரியலை மாமா. அதே மாதிரி என்ன கேவலமாக திட்டுறதுக்கும் சரி, சந்தோஷமாக கொஞ்சறதுக்கும் சரி, நீங்கள் 7 பேர் மட்டும்தான் மாமா. வேறு எந்த பரதேசி நான் பேசினாலுமே விட மாட்டேன் மாமா. என்ன பேசவும் விட மாட்டேன், உங்களை பேசவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி போகிறீங்க. ஆரம் வந்து உங்களை அப்படியே ஒரு பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்களாம் உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஆரம் அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி ஆரம்ப மறுபடியும் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது தென் ஒரு 5 minutes கழித்து அப்படியே ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு, நான் கூட நினச்சோம் என் காலம் முழுக்க அவனுங்க 6 பேரையும் நீ ஒதுக்கிடுவியோன்னு. இல்லை மாமா,
எப்படி மாமா முடியும்? ஒதுக்க மாட்டேன். அவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலைனாலுமே கண்டிப்பாக நான் ஒதுக்க மாட்டேன் மாமா. அவங்க 6 பேருமே என்னோடய புருஷன், உன்னோட சேர்த்து. யாரையும் நான் பிரிச்சும் பார்க்க மாட்டேன், பிரிச்சும் வைக்க மாட்டேன் மாமா. சரி, வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் மாதிரி சென்டிமெண்டலாக பேசிட்டு இப்போ திடீர்னு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசுகிறீங்களா? அதை பார்த்து சிரிச்சு சரி வா போகலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இது 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக போகிறீங்க. ஆரம்புக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஒயன் வந்துட்டு அவங்க நம்ம 6 பாய்ஸே லவ் பண்ணுறா, ஆனால் அவளுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, அந்த பயத்தை மட்டும் போக்கினா வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஹாப்பினஸோடு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே வரீங்க. ஒரு 12 பக்கமாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்போ தான் வரீங்களா? உங்கள் அத்தை அப்படியே நிற்கிறாங்க. எத்தனை மணிக்கு போனீங்க 2 பேரும்? 10 மணிக்கு அத்தை. ஏன் நீ பேசாத? அத்தை பேசாத, நீ சொல்லிட்டா. எத்தனை மணிக்கு போன? 10 மணிக்குமா? மணி இப்போ எத்தனை? மணி 11:59மா? 12 மணிம்மா. ஒரு நிமிஷம் சீக்கிரம் வந்துட்டோம்ல, பிஞ்சிரும் பார்த்துக்கோ. 12 மணிக்கு வரீங்க. 2 மணி நேரமாக என்னடா பண்ணீங்க? அம்மா அது வந்து நைட் டைமில் அது ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிகிட்டு இவ்வளோ லேட்டாக வருவாங்களாடா யாராவது? சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அத்தை சாரி என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு, நீ திட்டாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு ஒரு கிஸ் தரீங்க. உங்கள் அத்தை அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. நீங்களும் கையை பிடிச்சிட்டு மாமா வா ஓடிடலான்ட்டு நீங்கள் 2 பேரும் மேலே குடுக்குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் அத்தை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு என் மருமக கூட சேர்ந்து என் மகனும் திட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மேலே சிரிச்சுட்டே போயிட்டு 2 பேரும் ரூமில் அப்படியே பெட்டில் படுத்துட்டு சிரின்னு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, மாமா ரொம்ப நாள் கழித்து செம்ம ஹாப்பியான ஃபீல் மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ சொன்னல அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மறக்கவே முடியாது. சரி வாயன் தூங்கலாமா? டைம் ஆச்சு, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், நீ வேறு காலேஜ் போகணும். மாமா நாளைக்கு நான் காலேஜ் லீவ் போட்டுக்கணே. முடியாது வாயன், லீவெல்லாம் நோ, நாளைக்கு காலேஜ் போய் தான் ஆகணும். என்னம்மா நீ அநியாயம் பண்ணுற? இதுவே ஜேகே மாமாட்ட, ஜிமன் மாமாட்ட, வி மாமாட்ட கேட்டால் கூட விட்டுருவாங்க, ஆனால் நீ விடவே மாட்டேங்கிற மாமா. என்ன சொன்ன? இல்லை அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் விடுவாங்க, நீ விடவே மாட்டேன்னு சொன்னேன். அவனுங்களை என்ன சொன்னேன்? மாமான்னு சொன்னேன். என்னை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவேன்னு பார்த்தேன். என்ன உன்னை மட்டும்லாம் தனியாக கூப்பிட முடியாது, அவங்களே என் மாமா தானே, அவங்களையும் நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோடய உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இது என்ன, ஆனால் நாளைக்கு காலேஜ் போகணும் மாமா, போகணும் படு அந்த மாதிரி சொல்லிட்டு படுத்துருக்காரு. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. 2 பேருக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் விருப்பமே இல்லாமல் காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே சலுப்பாக பொறுமையாக கிளம்புறீங்களா? ஆறாமல் கற்றுன்னு கத்துறாரு. ஒயின் சீக்கிரம் கிளம்புன்னு கற்றுருக்காரு. நீங்கள் ஐயோ கத்தாத மாமா, கிளம்புறேன் சும்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சலுப்பாக கிளம்பிட்டு அப்படியே ஸ்டெப்ஸை பொறுமையாக நடக்கிறீங்க. கூட இந்நேரத்துக்கு ஸ்டெப்ஸில் இறங்கி போயிருக்க மாட்டுறது, நீங்கள் அவ்வளோ பொறுமையாக இறங்குறீங்க. அப்படியே கீழே இருந்தே பார்க்குறாரா? இப்போ வரியா இல்லையா? வந்துட்டு தான் மாமா இருக்கேன், கால் வலிக்குதான், அதான் பொறுமையாக வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் அத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, உங்கள் மாமாவே பார்த்து சிரிக்கிறாங்களா? ஏன்டா? இல்லைப்பா அவன் நேற்றே நான் லீவ் போடுறேன்னா அதுக்கு தான் மேடம் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் தானடா போட்டு போகிறாள் விடப்பா, அவள் படிக்கிறது மெடிக்கல் கோர்ஸ்ப்பா, டெய்லியுமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஒரு நாள் லீவ் போட்டால் போய்டும்ல அந்த கொஷின்ஸ்லாம். ஐயோ ரொம்ப தான், அப்படியே நீ காலேஜ் படிக்கும்போது லீவே போடல பாரு. அந்த மாதிரி ஆரம்போட அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா அப்போ ஆரம்பிச்சுட்டு, அம்மா நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்மா, இவ படிக்கிறது டாக்டர் இருக்குமா, ஸோ மெடிக்கல் கோர்ஸில் லீவே போடக்கூடாதுமா அப்படின்னு யாரும் சொல்லலத்த, இந்த மாமா தான் சொல்லிட்டு சுற்றுது பாலப்பாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கத்துருங்க. என்னடி வாய் ரொம்ப ஓவராக போகுதுன்ட்டு வராரு. நீங்களா ஐயோ அத்தை காப்பாத்தத்தை அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளோரில் குடுகுடுன்னு ஓடிட்டு ஸ்டெப்ஸில் குடுகுடுன்னு இறங்கி நீங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் அத்தை பின்னாடி நினைக்கிறீங்க. வந்துட்டு மரியாதையே வந்துட்டு இந்த பக்கம் அத்தை பார்த்த டே என்னடா ஒரு நாள் தான்டா புள்ள லீவ் கேட்குறா, விடேன்டா அம்மா, அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரா? அப்போ ஜின் இருந்துட்டு
ஒரு நாள் தானே ஆரம் லீவ் போட்டால் என்ன தப்பு? ஜென் உனக்கு தெரியும்ல மெடிக்கல் கோர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்னு. ஒரு நாள் லீவ் போட்டால் இந்த கொஷின் போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சுகா இருந்துட்டு அந்த கொஷினை கூட வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அவளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல காலேஜில், அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஆ கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஹோப்பும் சொல்கிறாரு. ஸோ அந்த பாய்ஸ் மற்ற எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னடா எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ உங்களோட மாமா இருந்துட்டு ஆமாம் நாங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏண்டா நீ நல்லா படிப்பாளினா அவளையும் சேர்த்து எதுக்கு டார்ச்சர் பண்ணுற? என் மருமக நல்லா தான் படிக்கிறா, அவள் ஒரு நாள் லீவ் போட்டு ஒன்றும் குறைஞ்சிட மாட்டா சரியா? நீ முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்ப டைம் ஆச்சு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம், என்ன காலேஜுக்கு வரியா? அதெல்லாம் வர முடியாது, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்னிங்கு வந்துட்டு ஏஞ்சி உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு இந்த ஸ்வீட் செஞ்சு வைங்க அத்தை அப்படின்னு நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொறுமையாக கிளம்பியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லஞ்ச் பேக்கில் நீங்கள் வச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. என்னடி இது ஸ்வீட்டு? நீ எப்போ செஞ்ச? யார் செஞ்சா? அத்தை தான் செஞ்சாங்க, நான் செய்யலை. அப்போ நீ கொடுக்குற, மாமா இது உனக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தான் கொடு அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே லைட்டாக பச்சிருச்சு. ஓகே அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ மற்ற பாய்ஸுமே கிளம்புறாங்க, பாய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்கள்ட்ட ஸ்டில் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கிட்ட மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நிஜமாகவே அவங்க 6 பேர் மேலேயுமே ஒரு செம்ம கோவம் ஒன்று இருக்குது. அவங்கள நீங்கள் என்ன தான் லவ் பண்ணாலுமே ஒரு பயங்கரமான ஒரு கோவம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் தலையை மட்டும் ஓகே அப்படிங்கிற மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அவங்களையுமே அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சேட் ஆகிட்டே போகிறானுங்க. அவனுங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் டைமே கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கும் போனதுக்கு அப்புறமா எல்லாருமே ஸ்வீட்டும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துடுறீங்களா? எல்லாருமே நீங்கள் உங்கள் அத்தை கூடயும் உங்கள் மாமா கூடயும் ஜாலியாக அந்த ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். உங்கள் மாமா ஆஃபீஸ்க்கே போயிருந்துருக்க மாட்டார், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு அவருமே உட்காந்துருப்பார். ஸோ அங்கே அத்தையும் மாமாவுமே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஏன் மாமா ஏன்னா அவனுங்கக்கிட்டையும் பேசலாம்ல, அவனுங்களும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி மட்டும்தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு, எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்கும் போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் அழறீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வெளித்தோற்றம் மட்டும்தான் நார்மல் ஆகிட்ட மாதிரி காட்டுறீங்களே தவிர உங்களோட உள்ளுணர்வில் இன்னுமே அந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் கூட மாறவே இல்லை உங்களுக்கு. நீங்கள் அதை உங்களால் மறக்கவும் முடியல. ஸோ நீங்கள் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 months பக்கமாக இப்படியே க்ராஸ் ஆகுதுடா. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு செம்முமே வைக்கிறாங்க. ஸோ அந்த செம்மில் நீங்கள் நல்ல மார்க்காக தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ஹையெல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்ல மார்க்காக வாங்கியிருக்கீங்க. ஸோ அவங்க அத்தைக்கிட்ட காட்டுறீங்க. உங்கள் அத்தையா சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் மாமாவுமே ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ஆரம்பித்துட்டு என்ன மார்க் இது வாயன் சொல்ல, நல்லா படிக்கிற பொண்ணு தானே நீ, அப்புறம் இவ்வளோ கம்மி மார்க்கு? மாமா அது டே இப்போ எதுக்கடா திட்டு அப்பா நீங்கள் கம்மன்றுங்க. நீங்கள் செல்லம் கொடுத்து இவ்வளோ கெடுத்து வச்சுருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. கம்மன்றுங்க, யாரும் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஹால்லே நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காரு. நீங்களாம் அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு பக்கத்தில் கேள்வி கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம ஜேகே இருந்துட்டு என்னடா இது மேடமோட ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. நீங்கள் அவர் அப்படியே அந்த ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு நல்ல மார்க் தானடா, இதுக்கு எதுக்குடா திட்டிகிட்டு இருக்கியா? மேடம் எப்படி படிப்பாங்கன்னு தெரியும்ல, கிளாஸ்லே 5 ரேங்க்குள்ளே தான் வராள், நீ இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்து வச்சுருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அப்போ இருந்துட்டு ஹலோ சார், நாங்களும் இந்த மாதிரி தான் படித்தோம், அநியாயம் பண்ணாதீங்க சரியா? அவளுக்கு ஏதோ மனசு சரி இருந்திருக்காது, அப்படி மார்க் கம்மியாக வாங்கியிருப்பா. அதனால் என்ன இருந்தாலும் இதுவும் நல்ல மார்க்ஸ் தான். ஏன் எப்போ பாரு 5 ரேங்க் வாங்குறவங்க மட்டும்தான் நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்று கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்கள 10% மட்டும்தான் புரிஞ்சு எழுதாங்க, மற்ற எல்லாம் மக்க பார்ட்டி. அந்த லெவலில் இவள் வரலன்னு சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ
இந்த விஷயம் வந்து யாரெல்லாம் டாப்பர்ஸ் இருக்கீங்களோ தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் ஆக்சுவலி அது உண்மை தான். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ வந்துட்டு அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ பாய்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் கார்டை வந்து ஜேகே கையில் இருக்குமா, ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டை நீங்கள் டக்குன்னு பிடுங்கிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு, அத்தை சைன் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போய் ஆரம்பிக்கிட்ட வாங்கிக்கோடா, இல்லை நீங்களே சைன் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் அத்தையுமே சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் நீங்களுமே வந்துட்டு நெக்ஸ்ட் டே போகிறீங்க. நம்ம பாய்ஸ்க்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க பேசினது கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு எதுக்குமே நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நம்ம ஜேகே கிட்ட இருந்து கூட வெடுக்குன்னு தான் அந்த ரிப்போர்ட் கார்டை நீங்கள் பிடுங்கிட்டு போயிருப்பீங்களே தவிர, நீங்கள் வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கவும் மாட்டீங்க. அப்படியே லைட்டாக அப்படி கை வச்சு வாங்கியிருக்கவும் மாட்டீங்க. வெடுக்குன்னு தான் பிடுங்கியிருப்பீங்க. ஸோ அதே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்படியே தான் வந்துட்டு உங்களோட லைஃபுமே போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 3rd இயர் படிக்கிறீங்க. 3rd இயரில் ½ இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. யாருமே வந்துட்டு போகலை. ஸோ பூஜை ரூமில் வந்துட்டு உங்கள் அத்தை பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வெளியே நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருமே அப்படியே வந்துட்டு பூஜை பண்ணிட்டு, கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் சத்தமாக, கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும், என் மாமாவுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டுறீங்களா? நம்ம பாய்ஸ் 7 பேர் அண்ட் உங்கள் மாமா, உங்கள் அத்தை எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குறாங்களா நீங்கள் பார்த்துட்டு? ஆமா அத்தை, இங்கே இருக்க யாருக்குமே ஒழுங்காகவே புத்தி இல்லைத்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தான்டி, இவனுங்களுக்கு தான் புரியலன்னு நினச்சேன், உனக்கு எது புரிஞ்சிருக்கு அந்த மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. வந்து உங்கள் மாமாவும் நம்ம பாய்ஸும் பார்த்துட்டு, ஆமாம் அத்தையும் மருமகளும் சேர்ந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் கத்துறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையோடைய பார்த்து சிரிச்சுட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டு அந்த பூஜை நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து இந்த பூஜை ஆக்சுவலி எப்படி முடியும்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபுக்கு ஸ்வீட் ஊட்டி விடணும். ஒய்ஃப்மே வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நடக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் ஊட்டுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வாட் அ லவபிள் கப்புள் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தா ஆரம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் ஊட்டி வர்றாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சியாக சாப்பிட்டுட்டு தென் நீங்களுமே வந்துட்டு ஊட்டி விட்றீங்க. ஆரமே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது ஜின் வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அதை ஊட்டுறதுக்கே மனசே இல்லை. ஒரு மாதிரியாக தான் இருக்குது உங்களுக்கு. ஜின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. அவரோட ஸ்வீட் வந்து உங்கள் வாய்க்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் வாயை ஓப்பன் பண்ணல. அவங்களோட ஸ்வீட் வந்து பிளேட்டில் இருக்குது. ஜின் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுது. அது வரைக்கும் மனுஷன் சந்தோஷமாக இருந்திருப்பாரு. அப்படியே சேட் ஆகுது. அப்போ ஆரம் வந்துட்டு, வயன் வாங்கிக்கோ வயன். ஓகே மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜின்னு வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஜின்னுக்கும் நீங்கள் ஊட்டி விட்றீங்க. நெக்ஸ்ட்டு சுகா வராரு. அதே மாதிரியே பண்ணுறீங்க. பட் ஆனால் சுகாவுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, குட்டியாக தான் பீஸ் வந்து நீங்கள் கடிச்சிருப்பீங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் நீங்கள் கடித்தது கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் பண்ணோடனே ஜங்குக்கும் வருவான். ஸோ வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது, போதும் எனக்கு போதும் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பையன் கொஞ்சம் தானே, ப்ளீஸ் பையன். இல்லை போதும் போதும் சிக்கி, ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஃபைன் ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்ணேன், ப்ளீஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக கடிக்கிறீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு, ஃபைன் நான் உன்கிட்ட பேசணும். என்னம்மா பேசணும், நைட்டு பேசல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன். வயன் நான் பேசணும்னு சொன்ன வயன், இங்கே எல்லாரும் முன்னாடியும் பேசணும் இல்லை. என்னம்மா பேசணும், ஏன்டி அவனுங்க தான் சாரி கேட்டானுங்களே, அப்புறமா ஏன்டி இப்படி அவனுங்களை கஷ்டப்படுத்துகிற சொல்லு. மாமா உனக்கு புரியாது இது சரியா? எனக்கு எல்லாம் புரியும் ஏன், எனக்கு எல்லாம் புரியும். உனக்கும் எல்லாம் புரியுதுன்னா எனக்குமே எல்லாம் புரியும் சரியா? எனக்கு இது புரியாதுன்னா நீ நினச்சிட்டு இருக்காத. உனக்கு புரியாது மாமா, உனக்கு ஒன்றும் புரியாது. தன்னால் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்கள நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய மென்டல் கண்டிஷன் மாறிடுச்சுன்னு. சத்தியமாக இல்லை, சத்தியமே என்னோடய மென்டல் கண்டிஷன் இன்னும் மாறல. ஆனால் பையன் அவனுங்க அண்ணனும் செத்துட்ருக்கானுங்க. பையன் சாகட்டும் தான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தை, உங்கள் மாமா, பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன பையன் சொல்கிற,
அவனுங்க சாகக்கூடாதுன்னு தானடி நீ அவனுங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்ட. ஆமாம் மாமா, சாகக்கூடாதுன்னு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ ஏன்டா பண்ணிக்கிட்டோங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க மாமா. ஏன் கல்யாணம் பண்ணங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. பேச வைக்காத மாமா, அப்புறம் நான் என்னென்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் முடிச்சிடலாம் வயன். உனக்கு மனசில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி தீத்துரு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இந்த காயம் முடியாத மாமா, காயம் ஆறாது, வார்த்தையும் முடியாது. வயன் நீ பேசாத பேசாத ஜெஹோப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே உங்கள் அத்தையா இருந்துட்டு, வயன் என்னம்மா அத்தை நீங்கள் கம்முன்றுங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ். உங்களுக்கு தெரியாது த, என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ கஷ்டத்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து அனுபவிச்சிட்ருக்கேன்னு தெரியாது. வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்களுக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் தான். அதுவும் இவங்களுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆசைப்பட்டு கிடையாது. ஒரு கட்டத்தில் தோணுச்சு, சரி நம்ம அத்தை பசங்க தானே, கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க யாருக்குமே அப்படி தோணலை. நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். எங்கே திரும்ப அழுவேன், பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்ருப்பேன். என்னை வெளியே உட்காந்து அழுத கேட்பார், ஏன்னாச்சு வயன், எதுக்கும் என்னோட வர நோண்டி கேட்கும் போது அது கண்ணீர் தாரையாக கொட்டும். கடலை விட ஆழமான காயம் எனக்கு இருக்குது. இந்த உலகத்திலே பெருசு கடல் தான் சொல்லுவாங்க, கிடையாது. இந்த உலகத்திலே பெருசு என்னோடய வலி மட்டும்தான். எங்கள் 8 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இந்த ஊருக்கே தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும், எங்கள் ஊர் ஃபுல்லாக தெரியும் எங்கள் 8 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு. ஆனால் என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? ஒரு பையனுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஒரு பையன் 4 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 40 பேர் கூட இருந்தாலும் ஒரு பையனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் ரொம்ப கேவலமானவன், அதோட முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க தெரியுமா? நான் அவங்க 7 பேர் லீகலாக தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் வெளியே அன்றைக்கி கூட ஞாபகம் இருக்கல மாமா, ஆரம்பம்மா நைட் அவன் எவ்வளோ கேவலமாக பேசினான்னு. அந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது தெரியுமா? விபச்சாரியாக கூட இருந்துடலாம், ஆனால் 7 பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கவே முடியாது. ஏன்னா வெளியே இருக்க வேணா திரும்ப சொல்லுவான், அதுவும் விபச்சாரி லிஸ்ட்டில் தான் வரும்னு சொல்லுவான். தாங்க முடியாது. ஏன்னா நான் அவங்க 7 பேருக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், இருந்தேன், இதுக்கப்புறமும் இருப்பேன். ஆனால் வெளியே இருக்கவன் 7 பேர் கூடயுமே தாண்டா படுத்துட்ருக்காங்கிற மாதிரி தான் பேசுவாங்க தெரியுமா? இந்த வார்த்தையில் உங்களுக்கு கேட்டால் ஜஸ்ட் ஒரு வேர்டு, அவன் பக்கத்தில் இதை பேசிட்டு போகிறான், அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு வேறு வேலை வெட்டிலாம் அவன் பக்கத்தில் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேர்டாக விடுவீங்க. ஆனால் அவன் பேசுகிறது என்னை பற்றி. எனக்கு தான் மனசில் அது எவ்வளோ ஆழமாக பதியும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஃபீலிங்ஸை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணது கிடையாது. ஏன் தெரியுமா? என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டேன், ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாது. நான் மற்ற ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணது ஆரம்பமாட்ட மட்டும்தான். ஏன்னா அவரேது எனக்கு புருஷங்கிற இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்காரே அப்படிங்கிற ஒரு இதில். மற்றபடி நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இன்னும் சொன்னதே கிடையாது தெரியுமா? வயன் நீ என்னமா சொல்கிற? உண்மைதான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க நான் மாறிட்டேன்னு. நான் மாறல தினம் நடிச்சிட்ருக்கேன் வழியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே மேக்கப் போட்டு நடிச்சிட்ருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி. காலேஜுக்கு போனால் சோகமாக தான் இருக்கும். காலேஜ் விட்டு வெளியே வரும்போது நிறைய குட்டி குட்டி பசங்களாம் ஓடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்கும், உடையும், பிச்சுக்கிட்டு போகும். தாங்க முடியாது தாங்க முடியாது. உங்களுக்கு 7 பசங்க இருக்காங்க. இந்த பசங்களுக்கு இதே இது ப்ரெக்னென்சி டைமில் மாமா உங்களை எப்படி பார்த்துருப்பாரு? கீழே நடக்க விட்டுருப்பாரா? உங்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி தந்திருப்பாரு.
நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு ஆசைப்பட்டது வேணும்னு கேட்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சது. நான் அட்லீஸ்ட் நடிக்கவே செஞ்சுருக்கலாம். எப்படிம்மா இருக்குது, ஓகேவா பையன், இது எது வேணுமா அப்படின்னு இது நடிக்கவே செஞ்சுருக்கலாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் நடிக்க கூட வராதுல்ல. இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாய்ஸை பார்த்து கேட்குறீங்க. பாய்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் சாகக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் அந்த அந்த வார்த்தையிலேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. தென் நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டி பசங்களெல்லாம் பார்க்கும்போது மனசு ஏங்கும் தெரியுமா? வயன் விடுமா, அது முடிஞ்சு போனது தான் மாமா, முடிஞ்சு போனது தான். ஆனால் முடிஞ்சு போன காயம் மாறாது மாமா, தழும்பு அப்படியே தான் இருக்கும். ஒரு சில காயம்தான் மாறும். ஆனால் அந்த காயத்துக்குள்ளேயும் அந்த செல்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நானும் இருக்கேன். உள்ளே ரொம்ப டிஸ்டர்ப்டா. புரியாது மாமா வலி. அதுவும் நான் ஆசைப்பட்டு நடக்கலாம் அந்த விஷயம். எனக்கு தெரியும் அந்த அந்த மேக்கவுட் எனக்கு கொஞ்சம் இருக்கும் தெரியும். அவர் ஒரு போதையில் தான் பண்ணாருன்னு. ஆனால் நான் அந்த டைமில் கூட என் புருஷன் மனசை தேத்தினாலும் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவர் நினச்சி பண்ணது வேற ஒரு பொண்ணு. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணு நினச்சி நம்மக்கிட்ட யோசிச்சு பாருங்க பாருங்க. அந்த 3 நாள் முடியல. நீங்கள் சும்மா பகலான ஏஞ்சி போயிடுவீங்க. பொய் சொல்லிகிட்டு இருந்தேன். மதியில் உட்காந்து அழுவன் தெரியுமா? என் புருஷன் வேறு ஏதோ ஒரு பொண்ணு நினச்சி என்கிட்ட அழுவன் ஜிம்மன். என் ஃபீலிங்ஸை யார்கிட்டையும் சொன்னால் சத்தியமாக புரியாது. என் வீட்டில் நான் இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் சத்தியமாக என் வாழ்க்கை இப்படி மாறும் நான் நினைக்கவே இல்லை. கிராமத்தில் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. என்ன பண்ணுறது? ஆரம்பமா நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி சொன்னல, அதெல்லாம் உண்மைதான். என் புருஷனுங்களை வேறு யார்கிட்டையும் பேச்சுவாங்க நான் விட மாட்டேன். அதே மாதிரி வேற அவனை என்ன பேசுறதுக்கும் நான் விட மாட்டேன். அது எல்லாமே உண்மை தான். நான் இவங்க 7 பேருமே நான் லவ் பண்ணேன் தான். ஏன் இப்போ கூட லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அந்த லவ்க்கு முன்னாடி எது திரும்ப வந்து நிற்கிது? மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்டீங்களே, அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து நிற்கிது என் மனசு முன்னாடி. அந்த லவ்க்கு முன்னாடி உனக்கு முன்னாடி நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே அந்த லவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கு உள்ள. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல நான் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு. சுற்றி இத்தனை பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 9 பேர் என்னை சுற்றி இருக்கீங்க. ஆனால் எனக்கு நான் மட்டும் இங்கே தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தெரியுமா? ஏன்னு எனக்கு புரியல. உங்கள் மேலே லவ் ஃபீல் வரதுக்காக கஷ்டப்பட்டேன், வந்துச்சு. ஆனாலும் தெரில, இது உங்கள் மேலே இருக்க வெறுப்பு தான் முதல்ல எனக்கு வருது. நானும் ட்ரை பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நிறைய டைம் சரி உங்களை பற்றி பேசினா உங்கள் மேலே லவ் வரும்ன்ட்டு நிறைய டைம் பேசியிருக்கேன். என் கிளாஸில் இருக்க பசங்களாம் கூட எனக்கு கேவலமாக பார்ப்பாங்க தெரியுமா? 7 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு. அவனுங்க என்ன நினச்சி பார்க்குறானுங்க எனக்கு தெரியல. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் போட்டிருக்க அந்த தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் 7 பேரை தவிர நான் மனசில் வேறு யாரையும் நினச்சதே கிடையாது. நீங்கள் ஊருக்கு வரும்போது கூட உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குன்னு அத்தை பசங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால்
எப்போ அவங்களுக்குலாம் என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சோ விலகிடலாம் வயன். எதுக்கு கூட இருந்துட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி ஏன் அப்படின்னு தோணுச்சு. நான் மாமா கிட்ட கூட இத்தனை நாள் சந்தோஷமாகவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அவருமே ஒரு வார்த்தை கூட உங்களை கேட்கலல்ல. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, எதனாலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல மாமா. பையன் ஆனால் நான் கேட்டேன். எப்போ மாமா? ஒரு தடவை 2 தடவை, மிஞ்சி போனால் ஒரு 5 தடவை கேட்டிருப்பியா? அதுக்கப்புறம் யார் எனக்கு கேட்பா? இங்கே நான் மட்டும் அனாதை மாதிரி தான் மாமா இருக்கேன். என் அம்மா கிட்ட தினம் போய் சொல்லிகிட்ருக்கேன். சின்ன வயசில் பொய்யே சொன்னது கிடையாது மாமா. இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். பொய்யே சொன்னது கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள மாமா மாமான்னு கூப்பிடும் போது ஆசையாக இருக்கும் தெரியுமா? நான் ஊரில் இருக்கும் போதெல்லாம் என் கூட சுற்றுற பிள்ளைங்கள்லாம் அவங்களோட மாமாவை ஆசையாக கூப்பிடுவாங்க. மாமா மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க. அவங்க கூட வெளியெல்லாம் போவாங்க. எனக்கெல்லாம் இப்போ தோணும், ஆனால் போய் டெய்லி எங்கள் அம்மாட்ட கேட்பேன். இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லும், உனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க. நான் கேட்பேன், ஏம்மா அத்தை வரமாட்டாங்களா? ஏன்ப்பா அத்தை வரமாட்டாங்களா? ஏன் எதனால் கேட்பேன். ஆனால் நீங்கள் வந்தீங்க, வந்ததே விருப்பம் இல்லாமல் தானே வந்தீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்து கேட்குறீங்க. ஸோ இந்த வார்த்தை எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க தண்ணி குடிச்சிட்டு. இந்த வார்த்தைலாம் நான் இப்போ உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை, எனக்குள்ளே இன்னும் கஷ்டம் இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன். உங்கள் மேலே எனக்கு லவ் இருக்குது, ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அந்த கோவம் எப்போ போகுன்னு எனக்கு தெரியல. என்ன கோவம் வேணும் அப்படிங்க மேலே உனக்கு? என்ன கோவமா? எப்படி உங்களால் இப்படி மனசாட்சி இல்லாமல் கேட்க முடியுது? என்ன கோவம்? தானே கஷ்டப்பட்டா பொண்ணால் மட்டும்தான் இவ்வளோ வலியும் தாங்க முடியும் தெரியுமா? நேரத்துக்கு நீங்களாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்க? நேராக வண்டி எடுக்க வேண்டியது, பாருக்கு போக வேண்டியது, குடிக்க வேண்டியது, அப்படியே மட்டையாக வேண்டியது. குடிக்கிறதுனால கூட கஷ்டம் தீராது, அந்தளவுக்கு இருக்கு என் கஷ்டம். நானும் கஷ்டம் தீரும்டா அப்படின்னு இப்போ குடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப கேவலமான பொண்ணாக மாறிடுவேன். அப்புறம் வெளியே பேசுகிறானுங்களே விபச்சாரின்னு ஒரு பேரில், அந்த பேருக்கு கரெக்டாக சூட் ஆகிடும். வயன் ஃபேனா மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத வயன். நான் சொல்லலை ஜேகே, வெளியே இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க, அது என் காதில் விழுது. உங்கள் காதில் விழுதா விழலையான்னு எனக்கு தெரில. அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த ஃபேமிலியே உட்காந்து, எங்கள் அத்தை மாமா நம்ம பாய்ஸ் எல்லாருமே உட்காந்து எப்படி யோசிக்கிறாங்க, அவள் மனசில் எவ்வளோ இது இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 ஹவர் பக்கம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. அவங்க எல்லாருமே ஸ்டில் அந்த சோஃபா அப்படியே உட்காந்த மாதிரியே தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு வாட்டர் குடிச்சிட்டு காஃபி போட்டு வந்து, இந்தாங்க மாமா. இல்லை வேணாம் பிடிங்க, என் கஷ்டத்தில் யாரும் பங்கெடுக்க வேணாம், என் கஷ்டம் என்னோடய போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கும் கொடுக்குறீங்க, என் ஆரம்பக்குமே கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தா கப்பு இல்லை, 3 கப்பு தான் இருக்குது. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு, வயன் அவங்க எல்லாருக்கும் தான் நான் போட்ட காஃபி பிடிக்காதே மாமா, நான் டெய்லியும் போட்டு வைப்பேன் காஃபி, ஆனால் கீழே ஊற்றிட்டு தானே போவாங்க. வயன் கிச்சனில் இருக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. நம்ம பாய்ஸும் எடுக்கிறானுங்க, அவனுங்களுக்காக வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம பாய்ஸ் அப்படியே உள்ளே செத்துட்ருக்கானுங்க. நீங்களும் சொல்லியிருப்பீங்க ஒரு வார்த்தை, சாகிறதுக்காக தான் விட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் யோசிக்கிறானுங்க, நம்ம மேலே உயிராக இருந்த ஒரு பொண்ணே
நம்மளை சாக்கட்டும்னு தான் விட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆக்கிட்டோம்லடா. கரெக்டு தான் வி. இது எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாள் பையன். இப்போ இதெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம் பா? இப்போ இதை யோசிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். ஏண்டா அவன் மாறிட்டான்னு தானடா நினச்சேன். ஆனால் இன்னும் அந்த காயம் இருக்கிற அளவுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுமை பண்ணியிருந்துருப்பீங்கள்ல. கிட்டத்தட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் பக்கம் வந்துருச்சு. அவள் பிறந்த நாள் இது எப்போன்னு தெரியுமாடா? அப்பா அது ஆனால் அவளுக்கு தெரியும் உங்கள் 7 பேரோட பிறந்த நாளும் கரெக்டாக சொல்லுவா தெரியுமா? அந்த பிறந்த நாள் டேட்டெல்லாம் கூட அவள் சின்ன வயசில் சொன்னால, மாமா மாமான்னு என் கூட சுற்றுற பிள்ளைங்கள்லாம் சொல்லும் போது ஆசையாக இருக்கும்னு. அப்போவே அவங்க அம்மா கிட்ட உங்களோட பிறந்த நாள் எல்லாத்தையும் கேட்டு வச்சுருந்தா. ஆனால் அப்பா நீங்கள் தான் இந்தியாவை பற்றி யோசிக்கவே இல்லையேடா. அங்கேருந்து வந்ததுலேருந்து யோசிக்கவே இல்லையே. நீங்கள் யோசிச்சதெல்லாம் பிஸ்னஸ், மாடர்ன் கேர்ள், பப்பு, பார்ட்டி, அவ்வளோதானே? அப்பா என்னப்பா இப்படி பேசுகிற? அப்படி தான்டா பேசி ஆகணும். வேறு வழி இல்லை ஜெஹோப், அப்படி தான் பேசி ஆகணும். அவளை சாகடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் பேக்கில் போயிடுறாரு. நம்ம பாய்ஸ் இப்படியே தான் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே அந்த காஃபி குடிச்சிட்டு அவனுங்க அப்படியே உட்காண்ட்ருக்கானுங்க. அவனுங்களுக்கும் கண்ணிலேருந்து டியர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டுருக்கு. ஓகேடா மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேட்குறீங்க. அண்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தயவு செஞ்சு யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க, ஓகேவா? என்னோடய வாய்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய், லவ் யூ.